தாங்க, சிம்பிள் ரெசிபி தான். இந்த வெயில் காலத்துல அடுப்புக்கிட்ட நின்று அதிகமா வீடியோலாம் எடுக்கவே முடியல, அதனால ஸ்பெஷலா எதுவும் கொடுக்க முடியலங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் போறோம். எங்க ஆதிரா செல்லத்துக்காக இன்னைக்கு ஒரு தக்காளி வெங்காய சட்னி. இந்த சட்னியை ரோசாப்பூ சட்னின்னு சொல்லலாம். எங்க ஆதிராவுக்கு இட்லிக்கு இந்த சட்னி ரொம்பவே பிடிக்குங்க. இந்த சட்னி ரெசிபி கூட பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸா இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இப்போ செய்ய போகிற சட்னிக்கு பெரிய வெங்காயம் 3 எடுத்துருக்கேங்க. அதே சமயத்தில் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 6 எடுத்துக்கிட்டேன். வெங்காயத்தை விட தக்காளி ஜாஸ்தியாக இருக்கணும். 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு 6-7 பூண்டு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாயை கிள்ளி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிட்டேன், பூண்டும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளியோடையே சேர்த்தா நைஸாக அரைப்படாது அப்படிங்கிறதால தக்காளி வெங்காயத்தை நம்ம அப்புறமா அரைக்கிறோம். இப்போ அரைப்படுறதுக்காக கொஞ்சம் தக்காளியும் வெங்காயமும் சேர்த்திக்கிறோம். அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்படும். தண்ணி விடாமல் நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததை அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்ததை ஓரளவுக்கு நல்லா அரைச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் மீதி இருந்த தக்காளி வெங்காயத்தையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நறுக்கி சேர்த்தா தான் நல்லா அரைப்படும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம தண்ணி விடாமலே அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு. தக்காளியில் இருக்க தண்ணியை அரைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குங்க. இப்போ ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கிட்டு இப்போ ஒரு வாணலியை அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கடுகு சேர்த்தாச்சு. இப்போ உளுத்தம்பருப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமா நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் விழுது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதையும் இந்த விழுதோடையே சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இந்த சட்னிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாங்க. நல்லா பச்சை வாசம் போக கொதிக்கணும். இப்போ இந்த மாதிரி கொதி பிடிச்சி வரும்போது தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதி பிடிச்சி வரும்போது நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் போட்டுட்டு கூட மற்ற வேலைகள் இருந்தால் கவனிக்கலாம். இது நல்லா சுண்டி வரணுங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நான் லோ ஃப்ளேம்லேயே போட்டுட்டு அப்படியே சுருளை வதக்கி எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சமே இது கொஞ்சம் கெட்டிப்படணுங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் கொஞ்சம் நேரம் சுருளை வதக்கி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் கெட்டிப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. மேலால் நல்லெண்ணெய் சேர்த்து விட்டு நல்லா பெரட்டி விட்டு இட்லி தோசையில் தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மேலாலையும் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்குறோம். இப்போ இது கரெக்டான பக்குவம் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ட்ராவல்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் மொதல் நாள் செஞ்சு வச்சு மறுநாள் எடுத்துகிட்டு போகணுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட சுருளை வதக்கி கூட எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பச்சை வாசம் போய் நல்ல ஒரு ரோசாப்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, கோதுமை தோசை, ராகி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. எங்கள் ஆதிராவுக்கு இட்லி இருந்தால் போதுங்க. இந்த சட்னிக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு. 2 நாள் இந்த சட்னியை வெளியிலே வச்சுட்டு இருந்தாலும் கெடாதுங்க. அதுக்கு மேலே வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இட்லி ஊற்றி இந்த சட்னியை அரைச்சி வச்சுட்டு போயிருந்தேன். எங்கள் ஆதிரா இட்லிக்கு நல்லாவே போட்டு சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்காச்சு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னியை இதே மாதிரி அரைச்சி பாருங்க. 5-6 நாள் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டா ஒன்றும் பண்ணாது. ஆனாலும் கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போகாதுங்க. நான் இப்போ மறுநாள் காலையில் நாங்கள் இட்லி தோசைக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சரியாயிடும். அதனால் அதிகமாக அரைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சிங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரசூஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.